ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனுடைய நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும் எனில் அதன் நீளம் அகலம் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு 2 மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து மேத்தமெட்டிக்கலாக பண்ணலாம், இன்னொன்று வந்து கொஸ்டினில் இருக்கக்கூடிய விடையிலிருந்து கண்டுபிடிக்கலாம். இவங்க இந்த இடத்துல செவ்வக வடிவனுடைய நீளம் அகலம்னு சொல்லியிருக்காங்க. நீளம்னா கட்டாயமாக அகலத்தை விட அதிகமாக இருக்கும். அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, அதாவது ஃபார்முலா என்னென்னா A=L/B. அப்போ எல் வந்து அதிகமாக இருக்கும். எல் அதிகமாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்க்கும் பொழுது நீளம் அகலம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீளம் தான் முதல்ல வரணும். நீளம் அதிகமாகவும் அகலம் கம்மியாகவும் இருக்கணும். அப்படி ஆப்ஷன் பார்க்கும் பொழுது மொதல் ஆப்ஷன் பாருங்கள், 12 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது நீளமாகவும் இது அகலமாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. அதே போல் 20 12 சென்டிமீட்டர் சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரலாம். இன்னொன்று வந்து 12 × 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வரலாம். 20 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வரலாம். ஸோ மொதல் ஆப்ஷன் மட்டும் வரதுக்கு பாசிபிள் இல்லை. ரெண்டாவது, அதனுடைய பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 240. அப்போ நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் பொழுது 240 வரணும். ஸோ 12 × 8னா 12 8 96 வரும். ஸோ இதுவும் வராது. 20 8 2 8 16 160 வரும். இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் வந்து 20 12 தான் வரதுக்கு பாசிபிள். ஏன்னா 20 12னா 2 12 24. ஸோ 240 வரும். ஸோ எல் வந்து 20 ஆகவும் பி வந்து 12 ஆகவும் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, அதனுடைய நீளத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீளம் 20 சென்டிமீட்டர், 20ல் 8 கழிச்சா 12. ஸோ 12 அகலமும் 12 ஆயிடுச்சு, இதுவும் நீளமும் 12 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ஒரு சதுரமாகும். இது அப்போ ஆன்சர் வந்து சி. இது ஒரு மெத்தடில் போடலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கில் போடும் பொழுது L/B = 240ன்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று அதாவது 8 சென்டிமீட்டர் நீளத்திலிருந்து குறைக்கும் பொழுது வந்து அது சதுரமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. சதுரத்தினுடைய பண்பு என்னென்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அப்படின்னும் பொழுது நீளத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைக்கிறாங்க. அதாவது எல்லிருந்து 8 சென்டிமீட்டர் குறைச்சிங்கன்னா அது வந்து பிக்கு ஈக்குவல் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிக்கு ஈக்குவல் ஆகும். ஏன்னா அது சதுரமம் ஆகும்பொழுது எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். ஸோ L-8ம் பியும் சமம். ஸோ பி இருக்கிற இடத்துல L-8ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா L/Bக்காக L-8 = 240. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா L² L/Lனா L² மைனஸ் L/8னா 8L. இந்த 240 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் 240 மைனஸ் 240ன்னு வரும். ஸோ பெருக்குனா மைனஸ் 240, கூட்டினா மைனஸ் 8ன்னு வரணும். ஸோ மைனஸ் 20 × 12 ஆப்ஷனாக வரும். ஸோ L-20 × L + 12 வரும் =0. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 20 மைனஸ் 12 வரும். மைனஸ் 12 வரதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 20, எல்லோட வேல்யூ வந்து 20னா பி இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் B = L20 - 8 = 12. ஸோ L வந்து 20, B வந்து 12. ஸோ ஆன்சர் சி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கணக்கு, ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா √3/4 A² ஸ்கொயர் யூனிட். இதுதான் நமக்கு அதுக்கு ஃபார்முலா. ஸோ நமக்கு இதில் ஏ மட்டும் வேணும். ஸோ ஏ வேணுன்றதுனால √3/4 A² கொடுத்துட்டாங்க. 900√3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ √3/4 A² = 900√3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இதில் ஏ மட்டும் வேணும். ஸோ √3யும் இந்த √3யும் கேன்சல் ஆகும். ஸோ ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் அந்த 4 போச்சுன்னா பெருக்கல்ல மாறும், அதாவது மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ A² = 900 × 4. ஸோ A = √900 × 4. ஸோ A = பக்க அளவு A = √900ஓட வேல்யூ 30, √4ஓட வேல்யூ வந்து 2. ஸோ 30 × 2னா 60 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் பி.
ஸோ சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு √3/4a² கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய அளவு வந்து 900√3னா அதனுடைய பக்களவு வந்து 60 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தினுடைய பரப்பளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A = ½ ஸ்கொயர் யூனிட். ஸோ இங்கே ஆரம் ஆர் வந்து 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா A = ½ பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு 28 r², 28 × 28, 2 11 22, 7 4 28. ஸோ 11 × 4 × 28 இதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 11 × 28னா 28 வரும். ஸோ 8 8 2 10 0 மீதி 1 308 × 4. ஸோ 4ஆல் பெருக்கும் பொழுது 4 8 32க்கு 2 மீதி 3 4 0 0 3 4 12 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 28 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு அரைவட்டத்தினுடைய பரப்பளவு என்ன வரும்னா 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 4வது கொஸ்டின், 12 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு, அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கிறாங்க. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்கன்னா 4 சைடுக்கு மட்டும், அதாவது 1 2 இந்த சைடு இருக்கக்கூடிய 3 இந்த பக்கம் இருக்கிறது, மேலேயும் அப்பரும் பாட்டமும் விட்டுட்டு மற்ற 4 சைடுனுடைய பரப்பு கண்டுபிடிச்சா போதுமானது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6a² யூஸ் பண்ணணும். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா 4a² கண்டுபிடிக்கணும். ஸோ 4 × ஏவோட வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க பக்களவு. ஸோ 12 × 12. ஸோ 4 × 12 × 12னா 12 12 144. ஸோ இன்ட்டு 4 நான் 16க்கு 6 மீதி 1 நான் 16 1 17க்கு 7 மீதி 1 ஒரு 4 4 4 1 5 576. ஸோ 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து கனசதுரத்தினுடைய பக்கப்பரப்பு, அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். ஸோ ஆன்சர் 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து, அதாவது வட்டத்திலிருந்து 140 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்டகோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பினுடைய வளைப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வெட்டி ஒரு 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 140 டிகிரி கோண அளவு உள்ள ஒரு வட்டத்தை வெட்டி எடுத்துங்கன்னா, ஒரு வட்டகோண பகுதி வெட்டி எடுத்துன்னா இந்த மாதிரி வரும். வெட்டி எடுத்துங்கன்னா, ஸோ இதை பயன்படுத்தி, அதாவது இந்த ஆரத்தை வந்து ஒன்றாக இணைக்கிறாங்க. ஆரத்தை ஒன்றாக இணைச்சிங்கன்னா கூம்பு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த கூம்பினுடைய வளைப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்பு தான் கூம்பினுடைய வளைப்பரப்பாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனுடைய சாய் உயரம் 9 சென்டிமீட்டராக இருக்கும். நம்ம இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ வட்டகோண பகுதியினுடைய பரப்பு வந்து கூம்பினுடைய வளைப்பரப்புக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ கூம்பின் வளைப்பரப்பு சமம் வட்டகோண பகுதியினுடைய பரப்பு. வட்டகோண பகுதியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா D/360 டிகிரி பை r². இங்கே டியோட வேல்யூ வந்து இந்த 140 டிகிரி, அதாவது வட்டகோண பகுதியினுடைய கோணம். ஸோ 140/360 இன்ட்டு பையோட வேல்யூ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 22/7, 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 9. ஸோ 9 × 9. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 4 7 இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 7 2 14 0 1 20 20 18 20 360. ஸோ 18 டைம் வரும். 1 9 9 2 9 18 1 2 11 22. ஸோ 11 × 9ன்னு வரும். ஸோ 99 11 9 99 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த வட்டகோண பகுதியை வந்து நம்ம கூம்பாக கன்வெர்ட் பண்ணோம்னா கூம்பினுடைய வளைப்பரப்பு வந்து 99 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அந்த வளைப்பரப்பு தான் இந்த வட்டகோண பகுதியினுடைய பரப்பும் அதுதான். ஸோ ஆன்சர் ஏ. தேங்க்யூ.